Hello everyone, welcome back to Optometry Desk. Optometry is something beyond refraction. So in the video, I'm talking about a topic on the pentorch method of grading angle of anterior chamber under the series of torchlight examination of eye. So first, anterior chamber. Posterior surface of cornea to anterior surface of iris. So from posterior surface of cornea to anterior surface of iris is what is anterior chamber. Its peripheral recess is called angle of anterior chamber. அதாவது இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கார்னியா, இது நம்மளோட ஐரிஸ். ஸோ கார்னியாவோட போஸ்டீரியர் சர்ஃபேஸ்ல இருந்து ஐரிஸோட ஆன்டீரியர் சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கிற இந்த ஒரு ஜோனை தான் வந்து ஆன்டீரியர் சேம்பர்னு சொல்லுவோம். இதோட பெரிஃபரல் ரெசஸ்னா என்ன அப்படின்னா பெரிஃபரல் டிப்ரெஷன் இஸ் கால்டு ஆர் ஸ்மால் கெனல் இஸ் கால்ட் ரெசஸ். அதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் ஆன்டீரியர் சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். Angle of anterior chamber plays major role in aqueous drainage. Structures can be visualized in gonioscopic examination. நம்ம gonioscopic examination பண்ணும்போது அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் அதுல இருக்கும் அப்படின்னா ciliary body band, root of iris, scleral spur, trabecular meshwork and Schwab's line. இதெல்லாம் தான் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் angle of anterior chamber. இந்த angle of anterior chamberக்கு ஒரு தனி கிரேடிங் சிஸ்டமே இருக்கு. ஏன் இது வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஏன்னா அக்வஸ் ட்ரைனேஜ் வந்து த்ரூ தி ஸ்ட்ரக்சர் தான் இருக்க போகுது. அப்ப அக்வஸ் ட்ரைனேஜ்ல ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுச்சு, இல்ல அக்வஸ் ட்ரைனேஜ் புவரா இருக்கு, இல்ல இங்க ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, இல்ல ஆங்கிள் கொஞ்சம் க்ளோஸ்டா இருக்கு அப்படின்ற டைம்னால அக்வஸ் ட்ரைனேஜ் ப்ராப்பரா இருக்காது. அக்வஸ் ட்ரைனேஜ் ப்ராப்பரா இல்ல அப்படின்னா நம்மளோட இன்ட்ராகுலர் ப்ரெஷர் ரைஸ்ட் ஆகும். இன்ட்ராகுலர் ப்ரெஷர் ரைஸ்டா இருக்கும் போது கிளக்கோமா வரலாம். அந்த மாதிரி ரீசன்ஸ்னால ஆப்டிக் நர்வ் டேமேஜ் which leads to visual field loss. So it is very important to assess angle of anterior chamber. Okay, நம்ம angle of anterior chamber grade பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு 3 methods இருக்கு. என்னென்ன அப்படின்னா Schafer's method, Van Herrick method and pentorch method. Schafer's method வந்து using gonioscopic lens. gonioscope யூஸ் பண்ணி அதுல விசிபிளா இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து angle grade பண்றோம் அப்படின்னா that is Schafer's method. இல்ல ஸ்லிட் லாம்ப்ல நம்ம கிரேட் பண்றோம் அப்படின்னா தட் இஸ் வான் ஹெரிக் மெத்தட். ஸ்லிட் லாம்ப்ல நம்மளோட ஸ்லிட் லைன் ப்ரொஜெக்ட் ஆகுற லைட் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் அதுக்கு இடையில இருக்க கேப் பேஸ் பண்ணி நம்ம கிரேட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் வான் ஹெரிக் மெத்தட். நெக்ஸ்ட் இஸ் பென்டார்ச் மெத்தட். இதுல இந்த பென்டார்ச் மெத்தட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். நவ கிரேடிங் ஆஃப் angle of anterior chamber using pentorch method. So pentorch method is a simple handy method to assess angle of anterior chamber. Torch is eliminated from temporal side of testing eye and must coincide with iris. அதாவது இந்த பென்டார்ச் வச்சு நம்ம அசஸ் பண்றோம் அப்படின்னா என்னோட டெம்போரல் சைட்ல இருந்தா நம்ம பிளேஸ் பண்ணுவோம். கரெக்டா நம்மளோட ஐரிஸோட அது கோயின்சைட் ஆயிடும். நம்மளோட ஐரிஸ் இங்க இருக்கு அப்படின்னா அதோட கோயின்சைட் ஆகுற மாதிரி தான் நம்ம வந்து பென்டார்ச் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் டெம்போரல் சைட்ல. Angle is evaluated based on how much iris is illuminated and how much have shadow. The shadow seen in shallow anterior chamber is known as eclipse sign. In deep anterior chamber, the light travels through entire anterior chamber, hence complete iris get illuminated, that is open angle. If patient have shallow angle, forwardly placed iris blocks further travel of light, hence shadow is formed on nasal slit. அதாவது இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் டு அசஸ் angle of anterior chamber, மெயின்லி அண்ட் ஹேண்டி ஒன். அதாவது நம்ம எங்க வேணா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு ஒரு சிம்பிள் எவாலுவேஷன், ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் தேவை அப்படின்னா அப்போ வந்து நம்ம பென்டார்ச் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். டார்ச் வந்து நம்ம டெம்போரல் சைட்ல நான் காமிச்ச மாதிரி கரெக்டா ஐரிஸோட கோயின்சைட் ஆகிற மாதிரி டெம்போரல் சைட் ஆஃப் டெஸ்டிங் ஐல இருந்து எலிமினேட் பண்ணுவோம். அப்ப நம்ம கோயின்சைட் ஆகிற மாதிரி எலிமினேட் பண்ணும்போது இங்க வந்து லைட் டிராவல் ஆகும். இங்க ஃபார்ம் ஆகுற ஷேடோ, இங்க ஏற்படுற எலிமினேஷன் ஆஃப் ஐரிஸ், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆங்கிள் வந்து கிரேட் பண்ண போறோம். இப்போ நமக்கு இதுல ஒரு ஷேடோ மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ஷேடோ வந்து எக்லிப்ஸ் சைன் அப்படின்னு சொல்லுவோம். ஷாலோ ஆங்கிள் இருந்தா ஒரு ஷேடோ ஃபார்ம் ஆகும், அது எக்லிப்ஸ் சைன் அப்படின்னு சொல்லுவோம். டீப் ஆன்டீரியர் சேம்பர் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ஒரு ஓப்பன் ஆங்கிள் பேஷண்ட், ஒரு டீப் ஆன்டீரியர் சேம்பர் இருக்கு அப்படின்னா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ற லைட் வந்து த்ரூஅவுட் ஆன்டீரியர் சேம்பர் பாஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இங்க பிளாக் பண்றதுக்கு எதுவுமே இல்ல, அப்ஸ்ட்ரக்ட் லைட்டோட பார்த்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி எதுவுமே இல்லாம த்ரூஅவுட் ஆங்கிள் லைட் டிராவல் ஆகுறதுனால கம்ப்ளீட் ஐரிஸுமே க்ளோ ஆகும், ஷேடோவே ஃபார்ம் ஆகாது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா தி பேஷண்ட் ஹாவ் ஓப்பன் ஆங்கிள். ஒருவேளை பேஷண்ட்க்கு ஷாலோ ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா
இந்த மாதிரி ஐரிஸ் வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட்லி பிளேஸ்டா இருக்கும். அப்ப நம்ம டெம்போரலா லைட் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இப்படி ஷாலோவா பிளேஸ் ஆயிருக்க ஐரிஸ் வந்து பிளாக் பண்றதுனால நேசல் சைட்ல ஒரு ஷேடோ மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்ப இந்த ஷேடோவை இந்த இலுமினேஷனை வச்சு எப்படி ஆன்டீரியர் சேம்பரை கிரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி பேஷண்ட்க்கு இந்த அளவு தான் இலுமினேஷன் இருக்கு, மிச்சப்படி இந்த அளவுக்கு ஷேடோ தெரியுது அப்படின்னா, அதாவது லெஸ் தென் 1/3 நம்மளோட கம்ப்ளீட் ஐரிஸையும் வந்து ஒரு 3ஆ பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது லெஸ் தென் 1/3 தான் இலுமினேட்டே ஆயிருக்கு, மோர் தென் 2/3 வந்து ஷேடோ இருக்கு அப்படின்னா தட் இஸ் கிரேட் 1. அந்த பேஷண்ட்க்கு இருக்கிறது வந்து ஷாலோ ஆங்கிள், ஆல்மோஸ்ட் க்ளோஸ்ட் ஆங்கிள். அந்த பேஷண்ட்க்கு சுத்தமா நமக்கு இலுமினேஷனே இல்லைன்னா அந்த பேஷண்ட்க்கு க்ளோஸ்ட் ஆங்கிள். ஒரு வெரி ஃபைன் இலுமினேஷன் வித் a lot of shadow அப்படின்னா that is grade 1. இல்ல அந்த பேஷண்ட்க்கு வந்து 1/3 இருந்து 2/3 வரைக்கும் இலுமினேஷன் இருக்கு, அதுக்கு கம்மியா தான் ஷேடோ இருக்கு அப்படின்னா that is grade 2. ஒருவேளை அந்த பேஷண்ட்க்கு வந்து மோர் தென் 2/3 இலுமினேட்டடா இருக்கு, ஒரு ஃபைன் கிரெசன்ட் ஆஃப் ஷேடோ மட்டும் தான் தெரியுது அப்படின்னா that is grade 3. கம்ப்ளீட்டா ஃபுல்லா எலிமினேஷன் இருக்கு, ஷேடோவே இல்ல அப்படின்னாக்க தட் இஸ் கிரேட் 4, அதாவது கம்ப்ளீட்லி ஓப்பன் ஆங்கிள். இவ்வளவுதான் பென்டார்ச் மெத்தட் ஆஃப் அசஸிங் ஆங்கிள் ஆஃப் ஆன்டீரியர் சேம்பர். இது இல்லாம வான் ஹெரிக் மெத்தட் அண்ட் ஷாஃபஸ் மெத்தட் அப்படின்னு 2 இருக்கு. அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஷாஃபஸ் மெத்தட் வந்து கோனியோஸ்கோப் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. வான் ஹெரிக் மெத்தட் வந்து ஸ்லிட் லேம்ப் வந்து ஒரு ஃபைன் ஸ்லிட்டை வந்து நம்ம கார்னியால ஆல்மோஸ்ட் நியர் டு லிம்பஸ் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு நம்மளோட கார்னியால இருக்கிற ரிஃப்ளெக்ஸ்க்கும் நம்மளோட ஐரிஸ்க்கு இருக்கிற ரிஃப்ளெக்ஸ்க்கும் இடையில ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும். அந்த ஃபார்மா இருக்க அந்த கேப்பையும் நம்மளோட கார்னியால இருக்கிற ரிஃப்ளெக்ஸையும் கம்பேர் பண்ணி ஆங்கிள் கண்டுபிடிப்பாங்க. அது வந்து ஒரு மெத்தட், தட் இஸ் வான் ஹெரிக் மெத்தட். Hope this video is helpful. Thank you for choosing optometry desk. Thank you.